ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நான் சொல்லி இந்த வெர்ஜின் சிபிஆர் இருக்கு இல்லைங்களா, அதாவது 48,819லேருந்து 900லேருந்து 890 880 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு நேரோ வெர்ஜின் இருந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 48,700 பிரேக் ஆனோன்னு நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் 48,500 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாப் ஆச்சு. ரீச் ஆயிட்டு 500ல க்ளோஸ் கொடுத்துருச்சு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒன் டே சார்ட்டில் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு நிறைய பேர் மறந்துருப்பீங்க, பட் ஸ்டில் ஓகே, அது எப்படின்றத ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. அதாவது ஒன் டே சார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட்டாக 48 அந்த கேண்டில் இன்சைடடாக ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே 48,800 900 தான் ரவுண்ட் லெவல், அங்கே தான் சப்போர்ட் எடுக்கணும். சப்போஸ் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் 48,243 அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அப்புறம் 150 100 அந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் கொடுத்துட்டு ஹாஃப் த வே பாஸ் ஆயிடுச்சு 48,500. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம பிளான் பண்ண போகிறது 48,250 100 இந்த ரேஞ்சாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு பிளான் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒன் டேல 2-3 டேஸ் பிஃபோரே இந்த பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று மார்க்கெட் விளாக்லையும் கிளியராக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ 5 மினிட்ஸில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் எல்லோ கலர் லைனில் தான் மார்க் பண்ண போகிறோம். என்ன க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,501. ஸோ அதை எல்லோ லைனில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாருக்கும் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் அதாவது 48,501 நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லெவல் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, அதை வந்து ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணுவோம் எப்பவும் போல். ஸோ ஃபஸ்ட்டு ஹையை மார்க் பண்ணுறேன் ஆரஞ்ச் கலர் மாற்றி, அதுக்கப்புறம் லோ வந்துட்டு கீழே மார்க் பண்ணுறேன். ஸோ லோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 453ல இருக்குது, ஹை வந்து இன்னைக்கு டாப்பஸ்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட். அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி மார்க்கெட் எடுத்திருக்கிறது ஒரு ஒயிட் சிபிஆர் வெர்ஜின் சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக மார்க் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டுமாரோ வ்ளாக் பார்க்கறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் லைன் 350ல இருக்குது, அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி ஒன் டே சார்ட்டில் வந்துட்டு நான் லாங் டேர்ம் பிக்சர் வந்து காட்டிட்டேன். ஸோ இப்போ டுமாரோவில் வந்துட்டு 5 மினிட்ஸில் அதை ப்ரீஃபாக பார்க்கலாம் அந்த பிளானை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் ஓப்பனிங். இப்போ மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஓப்பனிங் ஓப்பன் ஆகுது 48,500 550 அந்த ரேஞ்சில் அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 250க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவிட்டி எப்படி பார்த்தாலும் உங்களோட பிளானில் எப்படி பேட்டர்ன் நெகட்டிவ் பேட்டர்ன் வருதோ நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்ஸ்க்கு ரெடி ஆயிருங்க. தட் இஸ் 48,250. சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது ஸ்ட்ரைட்டாகவே 250 200 லெவல்ஸில் அப்படின்னா டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ரெடியாக இருங்க. உங்களோட டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் 500 550 அந்த ரேஞ்சாக இருக்கணும். ஒன்ஸ் அகெயின் ஸ்லோவாக சொல்கிற கவனிங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் ஒன் டே சார்ட்டில் காட்டின மாதிரி தான் இன்னும் வந்து டார்கெட் வந்து லெஃப்ட் அவுட் இருக்குது 250க்கு. ஸோ நீங்கள் நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் 250 டார்கெட்டாக புக் பண்ணிக்கோங்க செல்லிங் ட்ரேடில். சப்போஸ் ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னா டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணி 48,550 டார்கெட்டை புக் பண்ணுங்க. சர்ப்ரைசிங்லி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நியர்லி 650 அந்த ரேஞ்சில் கேப் அப் ஆகுதுன்னா 200 பாயிண்ட்ஸில் மட்டுமே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 48,650 to 850 மட்டுமே மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஸோ நான் ஒன் டே சார்ட்டில் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேப் அப் ஆகும்போது இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதோட ஹை அண்ட் லோ பிரேக் டவுன் ஆகிறப்ப தான் உங்களுக்கு டிரெக்ஷனல் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ கேப் அப்பை வந்து அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் நீட்டாக உங்களோட அனலிசிஸை வச்சுக்கோங்க. ஃப்ளாட் கேப் டவுன் அண்ட் கேப் அப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் டுடே. மோடி நோ வாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தென்.